ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான மேங்கோ மில்க் ஷேக் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பழுத்த மாம்பழம் 2 எடுத்துக்கோங்க. துருவின நட்ஸ் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால், ஹனி இவ்வளோ தாங்க தேவைப்படும். முதல்ல பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்ட பச்சை வாசனை போகிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதில் ஓரளவுக்கு ஏடு படிஞ்சிருக்கணும். இப்போ பாலை நான் காய்ச்சிட்டேன், நல்லா ஆற விட்டுக்கலாம். இதை இப்போ பழுத்த மாம்பழத்தை எடுத்துக்கலாங்க. அதை நல்லா இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கிற அளவுக்கு ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சதைப்பாங்கான உண்ணக்கூடிய பகுதியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி தனியாக பிரித்து எடுத்து அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கூழ் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைத்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா நைஸாக தண்ணி விடாமல் நீட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. பாலை காய்ச்சியாச்சு. மாம்பழத்தினுடைய உண்ணக்கூடிய பகுதியை பிரித்து எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த 2 ப்ராசஸ் தாங்க மெயின் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கப்பு எடுத்துக்கலாம். அந்த கப்பில் ஃபஸ்ட்டு நம்ம மேங்கோவை அரைச்சி கூழாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி 1 by 1 என்னென்ன பொருட்கள் சேர்க்குறேன் அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காக காய்ச்சி ஆற விட்டு வச்சுருக்கோம். அந்த பாலை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்த பிறகு எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு சுவை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹனி சேர்த்துக்குங்க. ஹனி இல்லாதவங்க கொஞ்சமாக ஒயிட் சுகர் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட துருவன நட்ஸு சேர்த்துக்குங்க. நீங்கள் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். கூடுதலாக மேங்கோவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.